அமெரிக்க அதிபர் வேட்பாளர் டிரம்பிற்கு திருமணமாகி மனைவி உள்ள நிலையில் புதிதாக நெருக்கம் காட்டி வரும் பெண்ணால் டிரம்ப் வாழ்க்கையில் வெடித்துள்ளது பூகம்பம். யார் அவர்? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பாக மீண்டும் களமிறங்கியுள்ள டொனால்ட் ட்ரம்ப் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். ஆனால் கடந்த ஜூலை முதலே ட்ரம்பின் மனைவி மெலானியாவை சரிவர பொதுவெளியில் பார்க்க முடியவில்லை. நியாயப்படி பார்த்தால் அதிபராகும் கனவில் உள்ள கணவர் ட்ரம்புக்காக மெலானியா களத்தில் நின்றிருக்க வேண்டும். ஆனால் முக்கிய பிரச்சாரங்கள் எதிலுமே மெலானியா தலை காட்டவில்லை. ட்ரம்ப் மெலானியா தம்பதியின் மகன் பாரன் ட்ரம்ப் கல்லூரியில் சேர்வதால் அது தொடர்பான வேலைகளில் மெலானியா கொஞ்சம் பிஸியாக இருப்பார் என்று கூறப்பட்டு வந்தது. இல்லை, இருவருக்கும் கருத்து வேறுபாடுகள் உள்ளன. பிரிய போகிறது ட்ரம்ப் மெலானியா ஜோடி. மெலானியாவுக்கு ட்ரம்பை பிடிக்கவில்லை. ட்ரம்ப் ஜெயிப்பதை விட கமலா ஜெயிப்பதையே மெலானியா ரகசியமாக விரும்புகிறார் என்றெல்லாம் இணையத்தில் இஷ்டத்திற்கு வதந்திகள் உலா வந்தன. இந்த சூழலில் ட்ரம்போடு மிகவும் நெருக்கம் காட்டி வரும் லாரா லூமர் பேசு பொருளாகி உள்ளார். ட்ரம்பின் பிரச்சாரங்களில் நிழல் போல் தொடர்ந்து வருகிறார் இந்த லாரா லூமர். ஆனால் இருவரும் டேட்டிங் செய்கிறார்களா என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை. பழமைவாத வாக்காளர்களின் விரோதத்தை சம்பாதிக்க வேண்டாம் என்று நினைத்து இருவரும் தங்கள் ரகசிய உறவை தேர்தல் முடியும் வரை ரகசியமாகவே வைத்திருப்பார்களோ என்ற பேச்சும் அடிபடுகிறது. இவர் வேறு யாருமல்ல, ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் இந்திய வம்சாவளி கமலா ஹாரிஸ் குறித்து சமீபத்தில் இனவரியை வெளிப்படுத்தும் வகையில் பதிவிட்டு அமெரிக்கர்களையும் இந்தியர்களையும் குதிப்படைய செய்தவர்தான் இந்த லாரா லூமர். கமலா ஹாரிஸ் தான் குழந்தையாக இருந்தபோது இந்தியாவில் தனது தாத்தா பாட்டியை பார்க்கச் சென்றதாகவும், தனது தாத்தா சமத்துவம் மற்றும் ஊழலுக்கு எதிராக போராடுவதன் முக்கியத்துவத்தை பற்றி தனக்கு போதித்ததாகவும், மேலும் தனது பாட்டியின் போதனைகள் குறித்தும் இந்திய பாரம்பரியத்தின் புகழை பேசும் வகையில் பதிவிட்டிருந்தார். அதற்கு பதிலளித்த ட்ரம்ப் ஆதரவாளரான லாரா லூமர், கமலா ஹாரிஸ் மட்டும் வெற்றி பெற்றால் வெள்ளை மாளிகையில் குழம்பு வாசம் வீசும் என்று இனவெறியை வெளிப்படுத்தும் வகையில் பதிவிட்டுள்ளார். அவரது பதிவு தீயாய் பரவி கடும் விமர்சனத்திற்கு உள்ளானது. ஆனால் தங்களுக்கும் லாராவின் இந்த கருத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்து விட்டது குடியரசுக் கட்சி. இது மட்டுமல்ல, ஓரினச் சேர்க்கையாளர்கள், திருநங்கைகள், இஸ்லாமியர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டவர் லாரா லூமர். ஏன் இரட்டை கோபுர தாக்குதலுக்கு கூட அமெரிக்காவில் இருக்கும் இஸ்லாமியர்கள் மீது குற்றம் சாட்டும் அளவு துணிந்தவர். இப்படி சர்ச்சைகளுக்கு பேர் போன லாரா லூமர் ட்ரம்பை அதிபராக்குவதற்காக தான் கடினமாக உழைத்து வருவதால் தான் தனது முன்னாள் காதலருடன் காதலை முறித்துக் கொண்டு சிங்கிளாக இருப்பதாக கூறியுள்ளது விவகாரத்தை இன்னும் பூதாகரமாக்கி உள்ளது. இந்த சூழலில் லாரா தனது பிரச்சார குழுவில் பணியாற்றவில்லை என்றும், அவரும் தன்னுடைய பிற ஆதரவாளர்களை போன்றவர்தான் என்றும் நழுவியுள்ளார் ட்ரம்ப். இது ஒரு புறம் இருக்க, அதிபர் தேர்தலில் போட்டியிடும் ட்ரம்ப் கமலா இருவரும் தீங்கு விளைவிப்பவர்கள்தான் என்று கூறியுள்ள போப் பிரான்சிஸ், இருவரில் குறைவாக யார் தீமை செய்வார்களோ அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று அறிவுறுத்தியுள்ளார். புலம்பெயர்வோருக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டதால் ட்ரம்பையும், கருக்கலைப்புக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டதால் கமலாவையும் வாழ்வுக்கு எதிரானவர்கள் என சாடியுள்ள போப் இந்த கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இப்படி பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் போய்கொண்டிருக்கிறது அமெரிக்க அதிபர் தேர்தல் களம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.